சேவா பாவ் என்பதை எடுத்துக்கொண்டால் அதை எப்படி மொழிபெயர்ப்பீர்கள்? சுவாமி விவேகானந்தர் ஒரு மிக முக்கியமான கருத்தை ஒரு கூற்ற முன்வைத்தார். அதில் அவர் என்ன சொன்னார் என்றால், நம்முடைய இலட்சியம் இந்தியாவில் ரிஷிகளின் இலட்சியத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். சரி, ரிஷிகள் என்றால் யார்? ரிஷிகள் அவர்கள் முதன்மையானவர்கள். அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள். ம் எனவே மத என்பது உண்மையை நேரடியா உணர்வதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மேலும் இந்த ரிஷிகள் உண்மையை தேடுபவர்களாக இருந்தார்கள் என்று அவர் சொல்கிறார். அதனால் இந்தியர்களாகிய நாம் மீண்டும் உண்மையை தேடுபவர்களாக மாற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நாம் உண்மையை நேரடியாக காண வேண்டும். நாம் தனித்துவமானவர்களாக இருக்க வேண்டும். ம் ஏனென்றால் நாம் ஒரு தனித்துவமான நாகரிகமா இருந்தோம். நாம் மற்றவர்களை பின்பற்றும் நாகரிகம் அல்ல. ம் இப்போது கடந்த 200 ஆண்டுகளில், குறிப்பாக 100 அல்லது 150 ஆண்டுகளில் நாம் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக மாறிவிட்டோம். ம் நாம் மேற்கத்திய நாடுகளை பின்பற்ற முயற்சி செய்திருக்கிறோம். ம். ஆனா அவர் இல்ல, உங்கள் தனித்துவ நிலைக்கு திரும்பி புதிய அறிவை உருவாக்குங்கிறார். பொருள் முதல்வாதத்துக்கு மற்ற ஆன்மீகசமம். ஒன்று ரிஷி இலட்சியம். நாமும் ரிஷியா மாற வேண்டும் என்கிறார் அவர். நமது விஞ்ஞானிகள் ரிஷிகளாக இருக்க வேண்டும். நமது தொழிலதிபர்கள் ரிஷிகளாக இருக்க வேண்டும். ஜனகரும் ஒரு ராஜரிஷியாகவே இருந்தார். ஆம். நீங்கள் மன்னராகவோ தொழிலதிபராகவோ அல்லது கல்வியாளராகவோ இருந்தாலும் ஒரு ரிஷியாக இருக்க முடியும். அனைவரும் ரிஷிகளாகவும் தனித்துவமாகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. உண்மையை காணுங்க, உண்மையை தேடுங்க. அப்போதான் நாடு தனித்துவமானதாக மாறும். அப்போதான் விக்சித் பாரதம் நம்மிடம் வரும் என்று அவர் கூறுகிறார். ம் எனவே அவர் குறிப்பிட்ட ஒரு கருத்து இது.